பொறுப்பினை ஏற்றதிலிருந்து தமிழகத்தில் கல்வி மற்றும் சுகாதாரம் இந்த இரண்டு கண்களாக நான் முன்னிலைப்படுத்தி இந்த தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக முழுமையாக என்னை அர்ப்பணித்துக் கொள்வேன் என்று உறுதிமொழி எடுத்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு கிராம பகுதியில் இருக்கின்ற சாதாரண ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் எல்லாம் உயர்கல்வி பெறுகின்ற வகையில் இன்றைக்கு ஏழ்மை வறுமையால் அந்த குழந்தைகளுடைய கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக காலை சிற்றுண்டி திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இது தமிழகத்தினுடைய திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை என்று சொன்னாலும் இதை உலக அளவில் இந்த திட்டம் இன்றைக்கு சிறப்படைந்திருக்கிறது. கன்னட நாட்டில் இந்த திட்டத்தை துவக்கிய அதிபர் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த திட்டத்தை குழந்தைகளுக்கு இதை செயல்படுத்தி இருக்கிறார். எனவே கனடா அரசு இந்த திட்டம் செயல்படுத்தும் என்று அவர் செயல்படுத்துகிற நேரத்தில் முதலமைச்சருடைய திட்டம் தமிழகத்தில் இருந்து இன்றைக்கு உலக அளவில் அதை ஏற்றுக்கொள்கிற சிறப்பு திட்டமாக இருக்கிறது. இதை சொல்வதற்கு காரணம் இங்கே இருக்கிற சின்னஞ்சிறு பிள்ளைகள் கல்வி அறிவு பெற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்ள என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சருடைய நோக்கம். அது குறிப்பாக பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும். பெண் பிள்ளை படித்தால்தான் இந்த சமுதாயம் படித்த சமுதாயமாக உருவாக்க முடியும் என்று முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு பெண் படித்தால் தனக்கு பிறக்கின்ற குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது ஒரு படித்த சமுதாயமாக உருவாக்குவதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள் என்று அன்றைக்கு கலைஞர் சொன்னதில்தான் இன்றைக்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து அந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்லூரி வகுப்பில் சேர்ந்து படிக்கிற காலகட்டத்தில் துவக்கத்திலிருந்து மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை என்று புதுமை பெண் திட்டம் மூலமாக அதை கடந்து ஆண் பிள்ளைகளுக்கும் அந்த திட்டத்தை இந்த ஆண்டு இந்த கல்வியாண்டிலிருந்து விரிவாக்கம் செய்து தமிழ் புதல்வன் திட்டத்தையும் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இதையெல்லாம் சரியான முறையில் இங்கே வந்திருக்கின்ற பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயர்கல்வி பெறுகின்ற வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தமிழகம் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் இந்த செயலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே இந்தியன் அவர்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற எங்களுடைய சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாகவும் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். என் பெயர் பஷீர் அகமது. மை நேம் இஸ் பஷீர் அகமது, சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் இந்தியன் அபாக்கஸ் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு இந்த சென்னை கூட்டரங்கத்தில், சென்னை கன்வென்ஷன் சென்டரில் இந்தியன் அபாக்கஸோட தேசிய அளவிலான அபாக்கஸ் கணித போட்டி நடக்குது. இதில் இந்தியாவிலேருந்து ஏறத்தாழ 2500 மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. இன்றைக்கி கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு எழுதின கொஸ்டின் பேப்பரெல்லாம் திருத்தி இன்றைக்கி ஈவினிங்கே இதுக்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. அதெல்லாம் குழந்தைகள் எதிர்பார்த்துருக்குறாங்க. அதை கூடிய சீக்கிரம் அது 4 மணி போல் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். முக்கியமாக அபாக்கஸ் பயிற்சியை பற்றி சொல்ல வேண்டாம். அபாக்கஸ் என்பது ஒரு கணித கருவி. இதை வைத்து கணித பயிற்சி அளிக்க முடியும். குறிப்பாக இந்த பயிற்சி 4 முதல் 13 வயது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பயிற்சி. இந்த பயிற்சி இந்தியாவிலே 1999 வருடம் உருவாக்கப்பட்டது, அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இதுவரைக்கும் ஏறத்தாழ 1 கோடி குழந்தைகளுக்கு மேலே இதில் பயிற்சி பெற்றிருக்காங்க. இந்த பயிற்சி பெறுவதனால என்ன பயன் என்று சொன்னால், இந்த பயிற்சி எடுக்கும்போது குழந்தைகளுடைய ஞாபக சக்தி, மெமரி, கான்சன்ட்ரேஷன், லிசனிங், ஹியரிங், ஸ்பீடு இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இதை தவிர்த்து அந்த குழந்தைங்க மேக்ஸ் பயத்தை விட்டு நீங்கிடுவாங்க. குறிப்பாக இந்த ப்ரோக்ராம் கணிதத்தை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டதுனால மாணவர்கள்
சின்ன சின்ன கணித பயிற்சிகளை எடுத்து அதன் மூலமாக அவங்க வந்து பெரிய பெரிய கணிதத்தையும் ஈஸியாக விடை காண முடியும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்மளுக்கு எல்லாருமே முன்னோர்கள் எல்லாம் கணித பயிற்சி எடுத்த பிறகு அவங்கெல்லாம் மனக்கணக்குங்கிற ஒன்றை பயன்படுத்தி செய்வாங்க. இன்னைக்கு அந்த மனக்கணக்குங்கிறது நம்மள்கிட்ட இல்லை. இந்த பயிற்சியில் எந்த குழந்தைங்க பயன்படுறாங்களோ, பயிற்சி அடைகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மனக்கணக்கெல்லாம் அவங்களால போட முடியும். இந்த பயிற்சி குழந்தைகளிடையே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏறத்தாழ பல வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இந்த பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பயிற்சியினால நிறைய தொழில் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதை கொண்டு நிறைய ஊர்களில் வந்து சொந்தமாக பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க, பயிற்சி மையங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து 2500 மாணவர்கள் இந்தியாவிலேருந்து வந்து கலந்துருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து அதிகப்படியான மாணவர்கள் இருக்கிறாங்க. இதில் மொத்தம் வந்து 8 லெவலாக 5 பேட்சாக பிரித்து இந்த பயிற்சி, இந்த கணித போட்டியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் வந்து 5 நிமிஷத்தில் அந்த குழந்தைங்க எல்லாருமே 200 சம்ஸ் கணித விடைகளை போடுவாங்க. இது முடிஞ்ச பிறகு இதை திருத்தி இந்த கணித பயிற்சியெல்லாம் செஞ்ச பிறகு அவங்க திருத்தி அந்த கொஸ்டின் பேப்பரை திருத்தி அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க.